கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்தியா கூட்டணி உருவாகப்பட்ட நாட்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கூட்டம் நடந்திருக்கு. பல்வேறு சர்ச்சைகள் நிலவக்கூடிய நிலையில் பீகாரினுடைய முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்காங்க. பாஜக கூட்டணியில் தற்போது முதலமைச்சராக இருக்காங்க. இதனை ஒட்டி பல்வேறு அரசியல் கருத்துக்களை இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ஒரு ஸ்பை என்ற மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணி என்பது இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேராபத்தை, இன்றைக்கு மகாத்மா காந்தியுடைய படுகொலை செய்யப்பட்ட நாள், 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய 100 ஆண்டு கால கொள்கைகளை திணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதனுடைய விளைவாக நாடு ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலை, ஆனால் 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் மிகப்பெரிய நெருக்கடி இந்தியாவுக்கு ஏற்பட்டதற்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மோடிக்கு தான் போட்டி. மக்களுடைய அடிப்படை உரிமைகள் தகர்த்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாட்டில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று கருதக்கூடிய இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒரடியாக திரண்டு தான் இந்தியாவிலே இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ என்னன்னு கேட்டால், நிதிஷ்குமார் திடீரென்று பச்சோந்தியை விட நிறமாறக்கூடியவராக இன்றைக்கி மாறி இருக்கார். இதனால் இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு யார் சொல்கிறான்னு கேட்டால் ஓபிஎஸ் சொல்கிறார். நான் ஓபிஎஸ் என்ன கேட்குறேன்னு கேட்டால், முதல் அதிமுக நெல்லிக்காய் மூட்டைன்னு இருக்கிற அதிமுக இன்றைக்கி ஒன்றா இருக்கா? நீங்கள் நெல்லிக்காய் மூட்டையாக இருக்கீங்களே. இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடி ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அதிமுக நெல்லி மூட்டையாக கிடைக்க நீங்கள் புத்தி சொல்கிறதுக்கு டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு யோக்கியதில்லை. அதிமுக ஒன்றுபட்டிருக்கா? புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட, புரட்சி தலைவியாக கட்டிக்காக்கப்பட்ட அதிமுக ஒருங்கிணைந்திருக்கா? யார் விமர்சனம் பண்ணுறான்னு பாருங்கள். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிகிறாங்க, மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்சி துப்புறாங்க. இந்தியா கூட்டணியை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்க யார்? அது மாதிரி ஜெயக்குமார். நான் என்ன ஜெயக்குமாரை கேட்குறேன், நீ ஓபிஎஸ் உள்ளடக்கி அதிமுக உன்னால் உருவாக்க முடியுமா? இன்றைக்கு நாட்டில் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு இருக்குது. கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அமைதி புரட்சி பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்காரு, 7 நாளில் நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்தும் சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் எதிர்த்து இந்தியாவில் 2வது சுதந்திர போருக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. ஏன்னா பாஜக ஆட்சியில் மக்கள் அல்லல் பட்டு போனாங்க. வறுமை வாட்டுகிறது, வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் பெருகிருச்சு. இந்த சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சிக்கு, ஜனநாயக புரட்சிக்கு தயாராகிட்டாங்க. இப்போ இந்த மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு கூட்டணி தேவை. ஒருமித்துள்ள கருத்துவர்கள், பாஜக அல்லாத ஒருமித்த கருத்தை, நாட்டின் மீது, இறையாண்மையின் மீதும் மத நல்லிணக்கத்தின் மீதும் அக்கறை உள்ள ஒரு கூட்டணி தேவை. ஆனால் நிதிஷ்குமார் போனதுனால இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பீகாருக்கு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எழுச்சி என்றால் மாபெரும் எழுச்சி. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ராகுல் காந்தியை வரவேற்றிருக்காங்க. அப்போ எதை காட்டுது? நிதிஷ்குமார் அரசியல் களத்தில் அவருடைய முடிவுரை இன்றைக்கு எழுதப்படுகின்ற காலத்தில் இருக்கிறார். என்ன காரணத்துக்காக நீங்கள் பாஜக கூட்டணிக்கு போனீங்க? என்ன காரணத்துக்காக திரும்ப பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தீங்க? இப்போ என்ன காரணத்துக்காக திரும்ப பாஜக கூட்டணி போய் நாட்டின் மீது அக்கறை இருக்கா? அதில் மக்கள் தெளிவாக இருக்கா? அதனால் நிதிஷ்குமார் போனதுனால இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பா? நிச்சயமாக இல்லை. அதே போன்று மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் தனியாக நிற்கிறான், காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க, அதுவும் பாதிப்பு கிடையாது. தேர்தலுக்கு பின்னாடி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இந்தியா கூட்டணி வலுவாக மாறும். முந்தி ஒரு கூட்டணி இருக்கும், பிந்தி ஒரு கூட்டணி அமையும். அதனால்
சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பத்தில் முரண்பாடு இல்லாமல் இருக்கா? கணவன் மனைவிக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கா? தாய் மகனுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கா? முரண்பாடுகளின் மொத்த உருவங்கள் இவங்களை பேசக்கூடாது. இதில் என்னன்னு கேட்டால், மேற்கு வங்காளத்தில் தனி ஆளுமை மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தனி ஆளுமை. அதனால் இவங்க தனி ஆளுமையை பாதுகாத்து கொண்டு கூட்டணியில் தொடர்கிறார்கள். ஆனால் நோக்கம் என்ன? பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். அப்பொழுது மக்கள் சக்தியில் என்ன திரள போகிறான்னு கேட்டால், பாஜகவுக்கு எதிரணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆதரிக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நிதிஷ்குமார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சோகமான கட்டத்தில், இறுதி அத்தியாயத்தில் அவருடைய கருப்பு அத்தியாயமாக அரசியல் வாழ்க்கை முடிவுரை எழுதியிருக்கிறார். இதிலிருந்து தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதனால் முடிவு. அதனால் இந்தியா கூட்டணியை விட்டு நிதிஷ்குமார் சென்றதனால் அதற்கு பின்னடைவு கிடையாது. இன்றைக்கி பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணி மாபெரும் தோல்வியை சந்திக்கும். அதற்கு அச்சாணி தான் ராகுல் காந்தியுடைய பயணம். நடைப்பயணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு வரவேற்றிருக்கிறார்கள். ஆகவே நிதிஷ்குமார் தான் அரசியல் களத்தில் ஒரு சுயநலப்போக்கோடு தன்னலப்போக்கோடு செயல்படுகின்ற ஒரு பச்சோந்தியாக மக்களுக்கு இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் தன் நடவடிக்கையால். ஆகவே நிச்சயமாக நிதிஷ்குமார் போன்றவர்களால் இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்தாகும். இல்லைங்க சார், அவர் பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கார். இப்போ அதற்கு பின்பாக பார்த்தோம்னா பாஜகனுடைய சப்போர்ட் இருக்காங்க. வட இந்தியா முழுவதும் பாஜகனுடைய செல்வாக்கு இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ராமர் பெயரால், கடவுளின் பெயரால் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை மக்கள் தெளிவாக பார்த்துட்டாங்க. ராமருக்கு கோயில் கட்டினதை தவிர 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சியில் எங்கேயாவது தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கா? விரல் நீட்டி சொல்கிற மாதிரி ஒரு 10,000 பேருக்கு மத்திய அரசு இங்கே வேலை கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியுமா? கோயில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. கோயில் கட்டுவதால் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? அல்லல் படுகிறார்கள் மக்கள். கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெறுவதற்கு முன்னாடியே நூற்றுக்கணக்கானோர் வடமாநிலம் இறக்குறாங்க. காரணம் ஊட்டச்சத்து இல்லை, மகப்பேறு மருத்துவமனை இல்லை. கொரோனா காலத்துக்கு பின்னாடி சிறு தொழில் குறுந்தொழில் அழிந்து போயிருக்கு. அதனால் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படும் பொருள். நீ ராமருக்கு கோயில் மட்டும் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு வாக்கில் ஜெயிச்சிடலாம்னு வடக்க நினைக்கிறாரு. அது நடக்காது. அதனால் நிதிஷ்குமார் ஒரு முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அணி மாறிக்கொண்டே இருக்கிறார் இந்த 5 ஆண்டு காலத்தில். அது மக்களுக்கு தெரியுது. பச்சோந்திக்கு தான் அணி மாறுறதுக்கு பேர். ஆனால் பச்சோந்தியோட கலர் மாறிக்கிட்டே இருக்கார் நிதிஷ்குமார். மக்கள் மத்தியில் இவர்களெல்லாம் செல்லா காசுகளாக ஆட்கப்படுவார்கள். பாஜகவுடைய அந்த கடவுள் ராமர் பிரச்சாரம் இந்த தேர்தலில் எடுபடாது. தென்னகத்தை போன்று வடக்கையும் மிகப்பெரிய தோல்வியை பாஜக கூட்டணி சந்திக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தோம்னா இந்தியாவிலே பார்த்தோம்னா அதிக தொகுதி கொண்ட மாநிலங்கள் வரிசையில் பீகார் ஒரு மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுது. இப்போ நிதிஷ்குமார் இவங்களாம் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டாங்க இந்தியா கூட்டணியில். அங்கே இந்தியா கூட்டணியுடைய ரோல் பண்ணுறவரை யார் இருப்பாங்க? அங்கே நம்முடைய லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான அணி இருக்கிறது, இடதுசாரிகள் அணி இருக்கிறது, காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே மதச்சார்பற்ற இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு எதிராக அங்கே அணிதிரண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பீகாரில் இந்தியா கூட்டணி வெல்லும் நிதிஷ்குமாருடைய தன்னல போக்கால். ஒரு புறம் இருந்தாலும் மம்தா பானர்ஜி அவர்கள் தனித்து போட்டியிட போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ பஞ்சாபில் பார்த்தோம்னா பஞ்சாபினுடைய ஆம் ஆத்மி முதல்வர் நாங்கள் பஞ்சாபில் தனித்து தான் நிற்போம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தோம்னா மு.க. ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்குமான பல்வேறு கருத்து வேறுபாடாக இருக்கிறதெல்லாம் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைங்க சார்? நீங்கள் கூட்டணி அப்படின்றது தேர்தலுக்காக தான் கூட்டணி. அரசியல் கட்சிகளுக்கு அவங்களுக்கு தனித்தனி கொள்கைகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு தனி கொள்கை இருக்கிறது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு தனி கொள்கை இருக்குது, ஆம் ஆத்மி கட்சிக்கு தனி கொள்கை இருக்கிறது. அதனால் இது கொள்கை ஒரே கொள்கை, பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். நாடாளுமன்ற ஜனநாயகம் இன்றைக்கு மீட்கப்பட வேண்டும். திடீர்னு மோடி 2000 நோட்டு செல்லல, 1000 ரூபா நோட்டு செல்ல, 500 நோட்டு செல்லன்னு சொல்லி இரவோடு இரவாக மக்களை அல்லல் படுத்தினார். வரிசையில் நின்று நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அதனால்
இதையெல்லாம் மனசில் வச்சு மக்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி அமையாதா? இப்போ நீங்கள் இந்திரா காந்தியுடைய நெருக்கடியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி தேவைப்பட்டது. அன்றைக்கு திமுக ஆட்சியே கலைக்கப்பட்டுச்சு. இந்திரா காந்தி அம்மையார் கலைத்தார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு சென்று இப்படி தனித்தனியாக இருந்த மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், சரண் சிங் இப்படிப்பட்டவங்களாம் ஒன்றா கூட்டி தான் ஜனதா அப்படின்னு ஒன்று உருவாக்கினார். அந்த ஜனதான்றதை உருவாக்கி தான் வீழ்த்த முடியாத இந்திரா காந்தியை வீழ்த்தி மொரார்ஜி தேசாயை பிரதமராக்கிய பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தென்னகத்தை பொறுத்தவரை நம்ம பெரிய பூட்டு போட்டோம். பாஜக இங்கே வேலையே இல்லை. தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாட்டில் தென் மாநிலங்கள் இன்றைக்கு விழிப்புணர்ச்சிய மாநிலமாக இருக்கும். அதனால் பெரிய பூட்டு போட்டாச்சு. தாமரைங்க மலராது, முட்டு கூட விடாதுங்க, அது வேற. ஆனால் வடக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சனாதனம்ன்ற போர்வையில் இந்து என்றால் சனாதனம், சனாதனம் என்றால் இந்து என்ற அடிப்படையில் ஒரு பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு பரப்பியிருக்கிற காரணத்தினால அங்கே வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் 10 ஆண்டு காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லை. நீங்கள் பீகாருக்காரனும், உத்தரப்பிரதேசக்காரனும், மத்திய பிரதேசத்துக்காரனும் காலையில் நீங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு போனால் ஒவ்வொரு ஊரில் போய் பார்த்தா மூட்டை முடிச்சோ பிள்ளை விட்டு இங்கே இறங்குறேன். ஏன் அங்கே வேலைவாய்ப்பு இருந்தால் அங்கே இருப்பான்ல, இது இங்கே வர்றான். இங்கே ஹோட்டல் சர்வே வேலையாக இருக்கட்டும், சர்வர் வேலையாக இருக்கட்டும், பால வேலையை பாருங்கள், பெரிய பெரிய கட்டணம் பூரா அவன் தான் வேலை பார்க்குறான், வடக்கத்தையும் தான் வேலை பார்க்குறான். காரணம், பீகாரில் கஞ்சி இல்லை, படிப்பு இல்லை, வேலை இல்லை, சுகாதாரம் இல்லை, சுகாதார கட்டமைப்பு இல்லை. அதனால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தலைமை மாநிலமாக இருக்கிறனால இங்கே வர்றான். இந்த நிலைமையில் பொதுமக்கள் என்ன நினைக்கிறான், ராமருக்கு கோயிலை கட்டிட்டு நம்ம இழுத்தடிக்கிறான், நம்மளை அதை காமிச்சு ஏமாற்ற பார்க்குறான்ற முடிவுக்கு பொதுமக்கள் வந்துட்டாங்க. இந்திரா காந்தியை எப்படி வீழ்த்த வேண்டும் கருதினார்களோ அது மாதிரி இந்த இந்தியாவுடைய வாக்காளர் மத்தியில், விழிப்புணர்ச்சி வாக்காளர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை ஒருங்கிணைப்பதற்காக தான் இந்தியா கூட்டணி. இதில் பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டால் கம்யூனிஸ்டாக காங்கிரஸ் தான் இருக்கும், அங்கே வேறு கட்சி கிடையாது. பாஜக உள்ளே வர முடியாது. அப்போ 2 கட்சியுமே வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் அது வலுப்பெறும். ஆனால் அங்கே உடன்பாடுகள் சில சிக்கல் இருக்க தான் செய்யும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதியை திமுக கொடுத்தது, பாண்டிச்சேரி உட்பட. இந்த முறை 10 கூட கொடுப்பாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40 திமுக தலைமையிலான கூட்டணி வெல்லும். அதில் காங்கிரஸுக்கு முரண்பாடெலாம் இங்கே இல்லை. பஞ்சாபை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்குது. அதனால் அங்கே நாங்கள் டெல்லியில் நாங்கள் காங்கிரஸோட உடன்பாடுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சில முரண்பாடுகள், சில உறவுகளில் சில சிக்கல்கள் இருக்கும். ஆனால் நோக்கம் ஒரே நோக்கம் தான். ஆம் ஆத்மி பஞ்சாபில் வெற்றி பெற்றாலும், காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணி தான். ஆனால் ஒரு சில மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி 30 சீட்டு 40 சீட்டு வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி தான் ஆதரிப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. அங்கே பெரும்பான்மை தனித்தன்மையோடு இருக்காங்க அவங்க. அதில் பெரிய கூட்டணியை விட்டு பச்சோந்தி நிதிஷ்குமார் மாதிரி போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இவங்கெல்லாம் நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள். இந்த நாடு இன்றைக்கி பேராபத்தில் இருக்குது, இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த நாட்டுடைய இருளை போக்க வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, மக்களுடைய அடிப்படை சுதந்திரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, கருத்துரிமைக்கு ஆபத்து, பேச்சுரிமைக்கு ஆபத்து, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேராபத்தை தடுப்பதற்கு இந்தியா கூட்டணி வலுவாக இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் அந்தந்த மாநிலங்களில் சில முரண்பாடுகள் சில இருக்கும், அது பெரிய அளவில் இருக்காது. அதனால் பொதுமக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே இலக்கு, பாஜக மோடி வீழ்த்தப்பட வேண்டும், அந்த இடத்திற்கு இந்தியா கூட்டணி வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். 77 ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு, மொரார்ஜி தேசாய் வந்தார். அதை போன்றுதான் 77 திரும்புகிறது. 2024 நிச்சயமாக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தந்தை கலைஞரை போன்று மிகப்பெரிய ராஜதந்திரியாக இந்தியா கூட்டணியை அமைப்பதில்
திறமையாக செயல்படுகிறார். அண்மையிலே திருச்சியில் நடந்த நம்முடைய திருமாவளவன் அவர்கள் நடத்திய லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி நடத்திய மாநாட்டில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற அந்த தலைப்பில் நடந்த கருத்தரங்கத்திலே மேடையில் தெளிவாக பேசினார். நமக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கலைந்து ஒரே இலக்கு மோடியை வீழ்த்த வேண்டும், பாசிஸ்டை வீழ்த்த வேண்டும். இந்த பாசிஸ்ட் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு பேராபத்துக்கு செல்லும். இந்த நாட்டில் இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். இன்னைக்கு சொல்லியிருக்கேன், ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்க 84% மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு போலி அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பத்திரிகையில் இன்னைக்கு செய்தி உலா விடுறாங்க. அதனால் என்ன நடக்கும்? 2024 திரும்ப மோடி வந்துட்டா அரசியலமைப்பு சட்டம் இருக்காது. அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்தை தூக்கி எங்கேயாவது கடலில் எரிஞ்சிட்டு அவ எழுதின மனுதர்ம சட்டம் தான் வரும். மனுதர்ம சட்டத்தில் நீ நானும் சூத்துறேன், படிக்கக்கூடாதவன், படிப்பு கூடாது அப்படின்னு சொல்கிறவன். அதனால் பேராபத்து ஏற்பட போகுது. பேராபத்து ஏற்பட்டால் இப்படி நான் பேட்டியே கொடுக்க முடியாது. 2024 மோடி வெற்றி பெற்றால் இந்த பேட்டிக்கு ஆபத்து வந்துடும். பேட்டி இருக்காது, பத்திரிக்கையாளர் இருக்க முடியாது, அதிபர் முறை வந்துடும், மீண்டும் மனுதர்ம முறை வந்துடும். இதையெல்லாம் சூழ்நிலையெல்லாம் படித்தவர்கள், பண்பாளர்கள், விவரமான வாக்காளர்கள் இந்தியாவில் 75 ஆண்டு கால சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். குடியரசு தினத்தை கொண்டாடி முடித்திருக்கிறோம். இந்த சுதந்திரத்திற்காக, இந்த குடியரசு தினம் அமைவதற்காக லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய மகாத்மா காந்தி படுகொலை செய்த கூட்டம் இந்த RSS கூட்டம். அந்த கூட்டம் மீண்டும் அரியணைக்கு வந்தால் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கோட்சே தான் இந்த நாட்டின் தந்தை என்று சொல்லி கொண்டாடக்கூடிய கூட்டம். அதனால் அந்த கூட்டத்தை வேரோடி மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லட்டும். நன்றி சார். நன்றி.